நாமத்தை கேளுங்கள், நாமம் பாடுங்கள். நாமமே ஆனந்தம், நாமமே பேரானந்தம். கலியுகத்தில் நாமமே அந்த பேரானந்தத்தை கொடுக்கும் என்று திரும்ப திரும்ப அத்தனை அழகாய் அவர் பாடிக்கொண்டே செல்கிறார். இந்த சப்த பிரம்மன் என்று சொல்கிறோமே, அந்த ஓம் என்ற பிரணவம், அந்த சப்தத்தில் இருந்து ஆரம்பித்துதான் அத்தனை மந்திரங்களும் உருவாகின, அத்தனை நாமங்களும் ரூபங்களும் உருவாகி. நாமம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பரபிரம்மம்தான் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமாராக உருவாகி வந்து நமக்கு இந்த கல்பத்தருவான நாமத்தை அருளியிருக்கிறார். இதனால் நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதும் கிடைக்கிறது. அதே சமயம் நம்முடைய உள்ளம் தூய்மையாகிறது.